நோட்டீஸ் அனுப்பணும், நோட்டீஸ் அனுப்பல ரிசீவ் பண்ணணும், ரிசீவ் பண்ணி 15 நாளுக்குள்ள பணம் செலுத்த தவறணும். ஸோ இந்த 15 நாளுக்குள்ள பணம் கொடுக்கல அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம கேஸ் போடணும். இப்போ அடுத்த கொஸ்டின், கேஸ் எப்போ போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னைக்கு அதாவது 15 நாள் கொடுக்குறோம், 15 நாள் முடியுதோ, அதாவது இன்னைக்கு 1ஆம் தேதி அவன் ரிசீவ் பண்றான்னா 15 நாள், 15ஆம் தேதிக்குள்ள பணம் கொடுக்கணும். 15ஆம் தேதிக்குள்ள பணம் கொடுக்கலன்னா அந்த 15ஆம் தேதியில இருந்து ஒரு மாச காலகட்டத்துக்குள்ள நீங்க கேஸ் ஃபைல் பண்ணணும். இப்போ நீங்க 1 மாச காலகட்டத்தில் கேஸ் ஃபைல் பண்ண செக் அனுப்புறீங்க, நோட்டீஸ் அனுப்புறீங்க, அவன் ரிசீவ் பண்றான், சார் எனக்கு ஒரு 2 மாசம் டைம் கொடுங்க, 2 மாசம் கழிச்சு நான் பேமெண்ட் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நான் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அதை நம்பிட்டு நீங்கள் 2 மாசம் சும்மா இருக்கிறீங்க, வக்கீலுக்கு ஃபீஸில் இருக்கணும், ஏன் கேஸ் ஃபைல் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. 2 மாசம் கழிச்சு அப்புறம் தர முடியாது, அப்போ என்னால் ஆனதை பார்த்துக்கின்றான். இப்போ நீங்கள் வக்கீல்கிட்ட கொடுத்து கேஸ் ஃபைல் 138 கேஸ் ஃபைல் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னால் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த கேஸோட அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா, என்னைக்கு அவன் பணம் பேமெண்ட் பண்ணணுமோ அன்னைக்குள்ள பணம் பேமெண்ட் பண்ணியிருக்கணும். அதை தவறும் பட்சத்தில் அதிலிருந்து 1 மாத காலகட்டத்துக்குள் கேஸை ஃபைல் பண்ணணும். அப்போதான் அது 188 அஃபென்ஸ் மேடணும். அப்புறம் இந்த கேஸ் எங்க ஃபைல் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, காஸ் ஆஃப் ஆக்ஷன் எங்க அரோஸ் ஆகுதோ அங்க ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா பேங்க் மட்டும் தான் முக்கியமா வச்சிருக்காங்க. கம்ப்ளைனன்ட் அவர் செக்கை சைதாப்பேட்டில் உள்ள அவரோட பேங்க்ல பிரசன்ட் பண்ணாருன்னா சைதாப்பேட் கோர்ட். ஸோ பாரிஸ்ல ஃபைல் பண்ணியிருந்தா ஜிடி கோர்ட்ல ஃபைல் பண்ணணும், சைதாப்பேட்டில் ஃபைல் பண்ணியிருந்தா சைதாப்பேட்டை கோர்ட், அந்த ஜூரிஸ்டிக்ஷன் எங்க வருதோ அங்கே ஃபைல் பண்ணணும். அந்தந்த கோர்ட்ல தான் பண்ணணுமே தவிர மற்ற எந்த இஷ்டப்பட்டதுக்கு உங்க கோர்ட்ல ஃபைல் பண்ண முடியாது. ஸோ திஸ் ஆர் ஆல் தி இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட்ஸ். இதுல உள்ள எல்லா விஷயங்களும் கரெக்டா நடந்திருந்தா மட்டும்தான் அந்த என்ன ஆகும்னா, அந்த செக் பவுன்சிங் கேஸ் ஒரு கம்ப்ளீட்டா அஃபென்ஸ்ன்ற ஒரு கம்ப்ளீட் ஆகும். அதை பேஸ் பண்ணி கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டு ஒரு கன்விக்ஷனோ ஃபைனோ இம்ப்ரிசன்மெண்ட்டோ கொடுக்கும். இதுல ஏதாவது ஒண்ணு இல்ல, ஏதாவது சரியா நடக்கல, ஏதாவது உள்ள ஃப்ளா இருக்கு, தப்பா நடந்திருக்கு அப்படின்னா அது அஃபென்ஸ் ஆகாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுங்களேன், ஒரு மனுஷனுக்கு தலை, காலு, கை, கால் எல்லாம் இருந்தா அவனை மனுஷன்றோம். இப்ப தலை மட்டும் இல்லைன்னு என்ன பண்ணுவோம், அவன் என்ன சொல்லுவோம், நம்ம அவனை முண்டோமோ. இப்போ உயிர் இல்லைன்னு என்ன சொல்லுவோம், பணமோ. அது மாதிரி தான் இப்போ செக் பவுன்சிங் கேஸை பொறுத்த வரைக்கும், செக் பவுன்சிங் 138 ஆஃப் தி நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்ல என்னென்ன சொல்லியிருக்கோ அதை எல்லாமே கரெக்டா ப்ராப்பரா இன் டைம்ல கம்ப்ளீட் ஆனா மட்டும்தான் தட் வில் அமௌண்ட் டு அன் அஃபென்ஸ். அப்பதான் ஒரு அஃபென்ஸ்ன்றது கம்ப்ளீட் ஆகும், கம்ப்ளீட் பண்ணி வெளியே வரலாம்.